எல்லாருக்கும் வணக்கங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 வருடத்தில் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொரு வருடத்துலேயும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். 2026 வருடத்தில் எந்த அடிப்படையில் நமக்கு பலன் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரதானமான எதிர்பார்ப்பு பொருளாதாரம். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, தனஸ்தானாதிபதியாக குரு பகவான், லாபஸ்தானாதிபதியாக குரு பகவான், அதாவது முழுமையாக நல்லவராயிடுறார். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க, மகரம் சொல்லியிருந்தா தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க, மன்னிச்சுக்கிடுங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் குரு பகவான், லாபஸ்தானாதிபதியும் குரு பகவான். இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் இந்த கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கார்ல, கும்பராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் மேலே வரார். குரு பகவானுடைய சாரமும் கூட. புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது குபேரர் அவதரித்த நட்சத்திரம். நாம் ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நட்சத்திரங்களுக்கு தர்றதில்லைங்க. இல்லை இந்த ராசிக்கல் போடுவாங்க இல்லைங்களா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இந்த கும்ப ராசியில் முதல் நட்சத்திரமாக வர்றது செவ்வாவுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாய் கும்ப ராசியாதிபதி சனி பகவானுக்கு பரம எதிரி. அப்போ நீங்கள் குரு பகவானுக்கு உண்டான, அதாவது சனி பகவானுக்கு உண்டான கல் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும்? நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா வசுக்கள். ஏன்னா வசுக்கள் அவதரித்த நட்சத்திரம் தான் அவிட்டம் நட்சத்திரம். நிறைய திருத்தலத்தில் நிறைய கோவிலில் வசுக்களுடைய சிலைகள் இருக்கும், தனிச்சு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2வது நட்சத்திரமாக கும்பராசியில் வரக்கூடியது நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம், சதய நட்சத்திரம். 3வது நட்சத்திரமாக வரக்கூடியது குபேரர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம். முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம். அப்போது நட்சத்திரங்களுக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதைகள் யாரோ அந்த அதிதேவர்களுடைய திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க, இது நல்லது. சரி, இந்த கும்பராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து தனஸ்தானத்திலிருந்து தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 5வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த அடிப்படையில் முதல்ல பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம், அதாவது காளிகாம்பல் அவதரித்த நட்சத்திரம் ரிஷப ராசியிலே இந்த வருடம் பிறக்கப்படுதுன்னா, வருடம் பிறந்த உடனே நமக்கு பஞ்சம் தீர்ந்து போயிடுமா, நம்ம கஷ்டம் நீங்கிடுமா? அப்படி இல்லை. பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து மாற்றம் வரும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வருடப்பிறப்பு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியாக இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் வரும். முதல்ல மாற்று கருத்து இல்லை சார். எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் சார்? முதல்ல ஒரு வேலை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலை நிரந்தரமாக்கும். டெம்பரவரியாக ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க சாமி, 6 வருஷமாக 7 வருஷமாக டெம்பரவரியாக செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, பர்மனெண்ட் ஆகுமா ஆகாதான்ற மனக்கவலைகள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா 2026 வருடம் பிப்ரவரி மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு வருடக்கணக்காக நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்பு நிரந்தரமாகறதுக்கு, பர்மனெண்ட் ஆகிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நித்தம் ஒரு வேலை செய்துக்கிட்டு என் போல போட்டிக்கிட்டு இருக்கிறேனுங்க, உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை ஓரளவுக்கு நிரந்தரமாக, ஒரு ப்ரைவேட் வேலை ஓரளவுக்கு நிரந்தரமாக, இல்லை சொந்த தொழில் செய்கிறதுக்கான சூழல், இப்படி மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கும் பண ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கான பாதையை இந்த 2026 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். மாற்று கருத்து இல்லை. கும்பராசியில் பிறந்தவங்க நம்பி கெட்டு இருப்பாங்களே தவிர நம்ப வச்சு கெடுத்துருக்க மாட்டாங்க.
இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. கும்ப ராசியாதிபதி சனி பகவான் அவருடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறதுனாலையும் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்ப்பதாலையும் இந்த 2026 வருடத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு பாதையை தரப்போகுது. காற்றடிக்கும் போது தூத்திக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இப்படி காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்தில் 30 பிள்ளைங்க ஒரு கிளாஸில் படிக்கிறாங்க, ஒரு வகுப்பில் படிக்கிறாங்கன்னா 30 பிள்ளைகளுடைய எண்ணமும் மதிப்பெண் எடுக்கணும்ன்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஒத்த பிள்ளை மட்டும்தான் அந்த வகுப்பில் மதிப்பெண் எடுக்குது. முயற்சின்றது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். முயற்சியோடு இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கிறவங்க தான் சாதிக்க முடியும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் உண்டு, இதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சார் எப்படி சார், எனக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க. இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்குது, சாதிப்பீங்க நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய யூடியூப் சேனல் அதிகமாக பார்க்கணுன்றதுக்காக இப்படி சொல்கிறீங்களா? அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது ஜீவனம் அப்படின்றது தொழில். அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் ஒன்று. அந்த செவ்வாய் 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் தனகாரகனுடைய பார்வை 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த தொழில் ஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருக்கார்? குருவுடைய வீட்டில் இருக்கார். குருவுடைய வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை குருவுடைய பார்வை, தனஸ்தானாதிபதியுடைய பார்வை, தனகாரகனுடைய பார்வை. இந்த தனஸ்தானாதிபதியுடைய பார்வை செவ்வாய் வாங்குறாருன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் இருக்காருல்ல, தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதியுடைய சாரம் குருவுடைய சாரத்தில் இருந்து அந்த செவ்வாவை பார்க்கிறார். அப்போது தனகாரகனுடைய பார்வையும் தனஸ்தானாதிபதியுடைய பார்வையும் தொழில்காரகனுடைய பார்வையும் தொழில் ஸ்தானாதிபதி மேலே. இந்த வகையில் தான் உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் வரும்ன்ட்டு சில பேர் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. இராணுவத்துக்கு முயற்சி பண்ணுறனுங்க, காவல்துறைக்கு முயற்சி பண்ணுறனுங்க, மருத்துவத்துறையில் படிச்சிருக்கிறனுங்க, அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறனுங்க. எதிர்பார்ப்புகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்குதான் செய்யுது. இப்போது லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கார். சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரிய மங்கள யோகம் குருவுடைய பார்வை. அப்போது சூரிய மங்கள யோகம் இருக்குது அப்படின்னா மருத்துவம் சார்ந்த துறையில் நிறைய பேர் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் நான் ஒரு கிராமத்தில் ஒரு கிளினிக் வச்சுருக்கிறேனுங்க, மருத்துவமனை வச்சுருக்கிறேனுங்க, 10ஓடு 11 தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நகரத்துக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு உங்களை பிரபலப்படுத்தினோம். இந்த நேர காலங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்க போகிறாங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க சாதிக்க போகிறாங்க, விஞ்ஞானத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்க போகிறாங்க. 2026 வருடத்தில் பாடப்புத்தகம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் அறிவியல் துறையில் நிறைய பேர் சாதிக்க போகிறாங்க. அப்போது பிரமாதமான ஒரு நேர காலங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்க உத்தியோகம் வரத்துக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் லாபஸ்தானத்தில் புதன் ஆதித்ய யோகம். அப்போ குரு பகவானுடைய பார்வை, அதாவது காவல்துறை, இராணுவத்துறை, போக்குவரத்து துறை, இந்த மாதிரி ஒரு துறையில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு பிரமாதமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இந்த நேரம். சரியா? அதுபோக இந்த குருவும் செவ்வாவும் பார்ப்பது, அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்வை பரிமாற்றங்கள் சொல்லுவாங்க அதை. அப்போ குருமங்கள யோகம் ஏற்படுது. இதை விட ஒரு நல்ல நேரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் உயர்றதுக்கு உண்டான நேரம் மட்டும் கிடையாது சாமி, உருப்படுறதுக்கு உண்டான நேரமும் கூட. பிப்ரவரி 16 தேதிக்கு மேற்கொண்டு ஏகப்பட்ட பேர் ஒரு நல்ல அனுகூலங்கள் அனுபவிக்க போகிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. நம்மளுடைய நேர காலத்தை தாரவாத்து புட்டு வீணடிச்சு புட்டு அம்மானாலும் வராது, ஐயோனாலும் வராது. அதாவது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மண்மனை வாங்கிறதுக்கான நேரமும் இந்த நேரம் தானுங்க. இந்த 2026 கும்பராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய
அந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருக்கார். சுபஸ்தானாதிபதி தான் இந்த மண் மனைக்கு அதிபதி, வாகனத்துக்கு அதிபதி, இல்லை சுபஸ்தானாதிபதி. சுபஸ்தானாதிபதி செவ்வாவோட சேரும்போது, செவ்வாய் வந்து பூமிக்காரகன், குரு பகவானுடைய பார்வை சுக்கிரனையும் பார்க்கிறார், சுபஸ்தானாதிபதியும் பார்க்கிறார் குரு. அதே மாதிரி இது செவ்வாய் சுபஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. ஐயா காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, நீங்கள் பாட்டில் வந்து மண்ணு மனம் வாங்குவீங்க, காரு பஸ்ஸு வாங்குவீங்க. அதாவது நேர காலங்கள் மட்டும் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிட இந்த பிரபஞ்சம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே நாம் இருந்தாலும், தங்கத்தட்டில் நாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பாதகமாக இருக்கிற நேர காலத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிவிடும் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு மிஞ்சிய ஒரு சக்தி கிடையாது. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் பார்த்தும் இருக்கீங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் வரக்கூடிய தருணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றங்கள் வரும்னு சொல்கிறேன். ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, தனஸ்தான அதிபதி 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வரார். குரு பயிற்சி ஆகிறது நமக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா பாதகமும் இருக்குது, சாதகமும் இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 6ல் வந்து ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதியை பார்த்தார், 6வது கட்டத்துக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போது உத்தியோகத்தில் ஜூன் 2 தேதிக்கு மேற்கொண்டு வருமானம் ஏற்படும், ஆனால் அதுக்கு தகுந்த செலவுகளும் கொடுக்கும். அப்போ அந்த ஜூன் 2 தேதிக்கு மேற்கொண்டு சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கு நல்ல நேரம். கும்பராசியில் பிறந்தவங்க ஜூன் 2ல் இருந்து, அதாவது உங்களுக்கு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை. சார் அக்டோபர் 31ன்னு சொல்கிறீங்களே சார், அது வரைக்கும் தான் குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டம் இருக்குமா சார் நம்ம ராசிக்கு 6வது கட்டத்தில்? இல்லை, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 6வது கட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறாரு. அதிசாரம்னா 6ல் இருக்கிற கிரகம் 7ல் வருவார். அப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் யோகமான காலகட்டம். அக்டோபர் மாதம் 31லிருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் யோகமான காலகட்டம். இடையில் இருக்கக்கூடிய ஜூன் 2லிருந்து அக்டோபர் 31 வரை இந்த காலகட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள். அதாவது சம்பாரித்து கடனை கட்டிக்கோங்க, இல்லை வீடு வாசல் இல்லைன்னா உருவாக்கிக்கோங்க, இல்லை வீடு வாசல் புதுப்பிச்சுக்கோங்க. சுப விரயங்கள் செய்கிறதுக்குண்டான நேரம் ஜூன் 2ல் இருந்து அக்டோபர் மாதம் 31 வரை. இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அதாவது 100% இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து வக்ரகதிக்கு வருவார். அதாவது ஒரு ஆங்கில புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மையும் ஒவ்வொரு கிரகத்துடைய அதிசாரமும் வக்ரகதியும் எத்தனை பேர் எடுத்து பலன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து ஒரு கட்டம் போட்டு கிரகங்கள் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்குறோம். அப்போது அது வந்து ரொம்ப கிளியராக தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களெல்லாம் எடுத்துருக்குறேனுங்க. சனி பகவான் வக்ரகதி அடைகிறது ஜூலை மாதம் 27ஆம் தேதி. வக்ரகதி நீங்கி சரியாகிறது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி. அப்போது ஜூலை மாதம் 27லிருந்து டிசம்பர் மாதம் 11 வரை கும்பராசியில் பிறந்தவங்க விரயம் பண்ணியே தீரணும். அந்த நேரத்தில் மண்ணு மணலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, கடனை கட்டுறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்தில் போய் நான் தொழிலில் வந்து அதிகப்படுத்துகிறேனுங்க, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறேனுங்க, வாகனம் வாங்குறேனுங்க அப்படின்னா ஏன்டா செஞ்சோம் இது கூட செஞ்சன்ற அளவுக்கு ஆகிடும், பார்த்துக்கோங்க. சரியா? அது ஒரு அப்புறம் இந்த சனி குரு பகவான் வந்து அதிசாரத்துக்கு வரும்போது, அதிசாரத்துக்கு வராருன்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரத்துக்கு வரார். உங்கள் ராசிக்கு டைரெக்டாக 7வது பாவகத்துக்கு வருவார். டைரெக்டாக 7வது பாவகத்துக்கு வரவர் உங்கள் ராசியை பார்ப்பார். பிரமாதமாக இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா நமக்கு, அது மன வாழ்க்கைக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிறதுக்கான நேரம் இது. ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. 5 வருஷமாக 6 வருஷமாக ஒரு பொண்ணு விரும்புகிறேனுங்க, நேசிக்கிறேனுங்க, இல்லை 5-6 வருஷமாக
ஒரு 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 பையனை நான் நேசிக்கிறேனுங்க, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க. அதாவது மன வாழ்க்கை நிமித்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் 100% சரியாகும் அக்டோபர் 31க்கு மேலே. அதே மாதிரி நான் ஒரு வீடு வாசல் வாங்கினேன் இஎம்ஐயில், கட்டவே முடியலைங்க அப்படின்னா அக்டோபர் 31க்கு மேலே குரு அதிசாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீடு அடமானம் போட்டிருக்கிறது, மன அடமானம் போட்டிருக்கிறீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த நேர காலங்கள், இந்த 2026 வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் பிரமாதமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ராகு கேது உங்கள் ராசியில் இருக்கார் இல்லையா, ராகு உங்கள் ராசிக்கு 7 இருக்கார் இல்லை கேது, இந்த 2 கிரகங்களும் மன வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்கும், பொருளாதாரத்துலேயும் ஒரு சில சங்கடங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அதாவது மாடு பால் கறக்கிறதுக்கும் பக்கத்துலேயே பூனை படுத்துக்கிட்டு குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த ராகு கேதுவுடைய பயிற்சி காலகட்டமும் இந்த வருடத்தில் ஏற்படுது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகுவும் கேதுவும் பயிற்சி அடைஞ்சிருவாங்க. அப்போது எல்லா காலகட்டங்களும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான ஒரு மனநிலையை ஏற்படுத்த போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். நான் சொன்னது சரியாக இருந்ததா சரியாக இல்லையான்றது அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக இந்த வேதகால முறையில் ஜாதகம் உருவாக்கி தரணுங்க, ஜாதகம் எழுதி கொடுக்குறேன். இது நான் புதுசாக நான் தான் கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் எந்த பிரதிபலனை எதிர்பாராமல் செய்து கொடுத்துட்டு இருந்த ஒரு செயல் இன்றைக்கி எல்லாம் வியாபாரமாகி போச்சு. அதுக்கு நான் சும்மா கொடுக்க போகிறதில்ல. இதுக்கு பெயிண்டிங் பண்ணுறதே 200 ரூபாய் வருது, பெயிண்டிங் மட்டுமே 200 ரூபாய் வருது. உள்ளே இருக்கிற பேப்பர் 90 GSM கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் பாண்டு பேப்பர். அப்போ இதுக்குன்னு ஒரு கணிசமான ஒரு தொகையை வச்சுருக்கிறேனுங்க. ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் யார் இந்த அளவுக்கு செய்து கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் செய்து தரணுங்க. இது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனை கொண்ட சாதக நோட்டு. தமிழ் படிக்க தெரியும் அப்படின்னா இந்த சாதகம் மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. ஒரு வயசுலேயும் ஒரு வருடத்துலையும் ஒவ்வொரு தசையிலையும் ஒவ்வொரு புத்தியிலையும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்ட்டு துல்லியமாக புலிப்பாணி சித்தர் அடிப்படையில் தான் இந்த சாதக புத்தகத்தை நான் எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாத பலனும் வார பலனும் கூட இந்த மாதிரி அதாவது ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதுனால எந்த மாதிரியான பலன் ஏற்படுது அப்படின்ட்டு ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்காதீங்க, எனக்கு தேவை பலன் மட்டும்தான், உங்களால் பலனை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டு நான் பாட்டில் ஒரு செடி கொடிக்கு பக்கத்தில் போய் சேர் போட்டுக்கிட்டு உங்களுக்கு மாத பலனோ வருட பலனோ வார பலனோ சொல்லிட்டு போகிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது தயவு செய்து சொல்லுங்கள், சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.